நீங்கள் புது லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்க போகிறீங்களா இல்லை உங்கள் லேப்டாப் கம்ப்யூட்டர் சரி செய்யணுமா? மீன்ஸில் இருக்க ஸ்மார்ட் சிஸ்டம்க்கு கால் பண்ணுங்கள். 04427935803, மொபைல் 9962194022. திருவள்ளூர் மாவட்டம் வல்லூர் அனல் மின் நிலையத்தில் பணியாற்றக்கூடிய 1500 தினக்கூலி தொழிலாளர்கள் 12 ஆண்டுகளாக வேலை செய்து வருகின்றார்கள். இந்த அனல் நிலையத்தில் ஒரு நிரந்தர தொழிலாளி கூட கிடையாது. இருந்தும் கூட இன்றைக்கு இந்த அனல் நிலையத்தில் மின்சாரத்தை உற்பத்தி செய்து தமிழகத்திற்கும் கர்நாடகா இதர தென் மாநிலங்களுக்கும் அனுப்பி வைக்கின்றார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இந்த தொழிலாளருக்கு குறைந்தபட்ச கூலியின் அடிப்படையில் தான் ஊதியம் வழங்கப்பட்டு வருகிறது. அந்த ஊதியத்தை உயர்த்த வேண்டும் என்பது தொழிலாளருடைய கோரிக்கை. கடந்த ஆண்டில் ஒரு ஒப்பந்தத்தை நிர்வாகம் ஏற்படுத்தி கொண்டது. தொழிலாளருக்கு பதவி உயர்வு மற்றும் அடையாள அட்டை, அதே போன்று மருத்துவ காப்பீடு போன்ற கோரிக்கைகளை நிறைவேற்றி தருகிறேன் என்று சொன்னார்கள். இதுவரையில் அது அமுல்படுத்தப்படவில்லை. எனவேதான் வருகின்ற 13ஆம் தேதி ஆகஸ்ட் 13 அன்று தமிழக அரசையும் NTCL நிர்வாகத்தையும் வலியுறுத்தி ஒரு வேலைநிறுத்த போராட்டத்திற்கு செல்வது என்று முடிவெடுத்திருக்கின்றோம். 10ஆம் தேதி பேச்சுவார்த்தைக்கு தொழிலாளர் துறை அழைத்திருக்கின்றார்கள். அந்த பேச்சுவார்த்தையில் சுமூகமான முறையில் பேச்சுவார்த்தை நடத்தி எங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றி தர தமிழக அரசு முன்வர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோள். அதற்கான தர்ணா போராட்டம் தான் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. விஜயன். இந்த மார்ச் 23 வரைக்கும் உரிமம் பெறாத ஒரு நிர்வாகம் எதுனா NTCL. நீங்க பாருங்க உங்களுடைய ஆனுவல் ரிப்போர்ட்ல NTCL நிர்வாகம் கேட்கிறதா அரசு ஒன்றிய அரசு தலையிடுங்க உடனடியாக தலையிடுங்க. பேசி முடி. அதுக்கப்புறம் அமைச்சர்கிட்ட சொல்லிட்டோம், என்ன வேணா பண்ணுங்க பார்த்துக்கிறோம்னு சொல்லிட்டாங்க. ஆகவே நீங்க வேலை உற்பத்தி நின்று போய்விட்டது என்ற போதுதான் அங்கே இருந்து தமிழக அரசிலிருந்து அதிகாரிகள் வருகிறார்கள். அங்க வரும் எனர்ஜி செக்ரட்டரியிடம் பேசிட்டோம். அவர் சொல்லிட்டார், இந்தியா சிமெண்ட் இருக்கு, அந்த ஆலையில வேலை செய்யக்கூடிய தொழிலாளருக்கு பிரச்சனை என்ன செய்திருக்கிறது, நமக்கு பாதகத்தை உருவாக்கி இருக்கிறது அப்படின்னா இது என்ன அர்த்தம்? நம்ம தோழர்கள் எல்லாருக்கும் அரசு தனக்கு வேண்டிய கூலி கொடுத்து நீ கொள்ளை அடித்து அதனுடைய ரத்தம் தான் எனக்கு கொடுக்க அப்படின்னு தானே சொல்லுவோம். வாங்கக்கூடாது, நான் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்தில் வேலை செய்தார் என்ற பதிவு இல்லை அப்படின்னா அதுக்கு ஒரு ஜாயிண்ட் டைரக்டர், அதுக்கு மேல நீ என்ன தப்பு செஞ்சிருக்கிற, ஆகவே இவ்வளோ உனக்கு பெனால்டி வரும், தொழிற்சாலை மூடுவேன் அப்படின்னு அமைச்சருக்கு போய் சேரும். ஆனா இதுல சம்பளம் கொடுக்கும்போது நீங்க எந்த விதமான பாரபட்சம் காட்டாதீங்க. நீங்கள் அளிக்க வேண்டும் என்று கேட்க வேண்டும். அதற்கான போராட்டம் தான் இதே தவிர நாங்க உற்பத்தி இதெல்லாம் எடுத்துட்டா எங்க ஊதியம் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய தொழிலாளர்களுக்கு வழங்கக்கூடிய ஊதியத்தை விட மிக குறைவானது. நாங்கள் கைது செய்ய போகிறோம்.